அவரோட பிள்ளைகள் வேதனையான காரியத்தில் இருக்கும்போது, என்னாச்சும் ஒரு ஆபத்தான இடத்துல இருக்கும்போது அப்புறம் அப்படியே வந்து காப்பாற்றிட்டு போயிடுவார். ஒரு தாயின் தன்மை தேவனுக்கு இருக்குன்னு சொல்லி அநேக வசனங்கள் இருக்கிறது. நாம் அவைகளை வாசித்து நாம் கூட்டத்தை முடிக்க போகிறோம். சரியா? ஓகே, முதலாவது உபாகமம் 32:11. உபாகமம் 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. ஆமென். அப்போ இந்த இடத்துல கழுகுக்கு சமானமாக ஒரு காரியத்தை பேசப்படுது. கழுகு தன் குஞ்சுகள் ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரும்பொழுது அது என்ன செய்யுது? அந்த குட்டிகளை அதோட குஞ்சுகளை போய் பறந்து போய் அதோடைய சிறகுல என்ன செஞ்சுது? எடுத்துக்கிது. உங்களுக்கு தெரியுமா, கழுகுக்கு அந்த தன்மை இருக்குது. அது பறந்துக்கிட்டே போய் அந்த கழுகு அதோட சட்டைகளை விரிச்சிக்கிட்டு போகுதுல, அந்த சட்டை மேலே அந்த குஞ்சுகள் வந்து உட்கார்ற மாதிரி அழகாக அதால் ரோவோ பண்ண முடியும். அதால் ஓவோ பண்ண முடியும். புரியுதா? அது அட்டாக் பண்ணும்போது தான் இப்படி போய் அதோட இதை பாய்க்கும், காலை பாய்க்கும். அந்த காலில் இருக்கிற அதோட நகத்தை வச்சு அப்படியே அங்கோட். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில நாள் யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க, சில படத்தில் பார்த்துருப்பீங்க, எப்படி அந்த ஈகிள் போய் அப்படி தண்ணிக்குள்ளே இறங்கி தண்ணிக்குள்ளே பூந்துடும். தண்ணிக்குள்ளே பூந்துட்டு ஐயா வெளியாகும்போது பாருங்களேன், அதோட காலில் மீன் மாட்டிக்கிட்டு இருக்கும். புரியுதுங்களா? அது வந்து அட்டாக் பண்ணும்போது. ஆனால் அது குஞ்சுகளை வந்து சில நேரத்தில் அது மலைகளில் அந்த இந்த இந்த கழுகுக்கு வந்து ஒரு 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 தன்மை இருக்குது. ஏன்னா அதில் பிள்ளைகள்லாம் வந்து தைரியமாக இருக்கணும்னு சொல்லி. அப்போ அதெல்லாம் செய்யுமா, குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் வருமா, இதெல்லாம் முட்டையில் இருந்து அந்த குஞ்சு வெளியாகி ஒரு மாதிரி லேசாக இருக்கும். அப்போ அம்மா போய் சாப்பாடுலாம் தந்து கொடுக்கும். சரி, கொஞ்சம் சரக்குலாம் வளர்ந்த பிறகு அதுக்கு என்ன ஆகிடும்? அதுக்கு அந்த கூடுக்குள்ளே இருக்கிறது பிடிக்காது. அவர் பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அப்பப்போ இப்படிலாம் தூக்குமா. அப்போ அம்மாவுக்கு தெரிஞ்சிடும், சரி இது பறக்கிறதுக்கு ஆசைப்படுதுன்னு சொல்லி. அப்புறம் சில நேரத்தில் கொஞ்சமாக அந்த கூடுலேருந்து அங்கிட்டு தாவி மாதிரி பறக்கும். கொஞ்சம் பறக்கும், அப்புறம் விழுந்துடும், கொஞ்சம் பறக்கும் விழுந்துடும். அப்போ அந்த தாய் என்ன செய்யுமா, அந்த குஞ்சை அந்த மேலே உச்சி மலையிலேருந்து கீழே போட்டுருமா. அது நவத்தி எப்படியோ அங்கே மேலேருந்து அது கீழே விழுந்துருக்கும் போது அப்படின்னு போயிட்டுருக்கும். அது டக்குன்னு அதோட தாய் வந்து அதோடைய சட்டையில் வந்து அப்படியே அள்ளிட்டு போயிடும். வாவ்! அது அப்போ வந்து இந்த 2 காலையும் பாய்க்காது. ஏன்னா அப்படி பாய்ச்சா அது சேதம் அதோட குஞ்சுக்கு உண்டாகிரும் சொல்லி அது தெரியும். அப்போ அது carries on his wing. Amen. Her wing. புரியுதா? ஸோ அந்த மாதிரி இங்கே தேவனை பிரதிபலிக்கப்படுது. என்னது? அவருக்கு ஒரு தாயின் தன்மை இருக்கிறது. அவங்களோட பிள்ளைகள் கஷ்டப்படும் போது, அவங்க பிள்ளைகள் அவரோட பிள்ளைகள் வேதனையான காரியத்தில் இருக்கும்போது, என்னாச்சும் ஒரு ஆபத்தான இடத்துல இருக்கும்போது அப்புறம் அப்படியே வந்து காப்பாற்றிட்டு போயிடுவார். அனுபவிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்களா? கொஞ்ச நேரம் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிடாதீங்க. உங்களை கிட்னாப் பண்ணி வச்ச மாதிரியும் ஆண்டவர் வந்து ஹீரோ மாதிரி வந்து காப்பாற்ற அதை சொல்லலை.
ஒவ்வொரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் கடக்கும்பொழுது கண்ணீரோடு கஷ்டத்தில் இதெல்லாம் எப்படி சால்வ் ஆக போகுது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கும்பொழுது டக்குன்னு அதுக்கு ஒரு பதிலை கொடுத்து உங்கள் சந்தோஷத்தை மறுபடியுமாக உங்களுக்கு கொடுக்குற தேவன் அவர். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தன்மை அவருக்கு இருக்கு. புரியுதா? ஒரு தாயின் தன்மை. ஓகே.